Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மணி சார், அதாவது வில்சன் வந்து இடைக்கால தீர்ப்புன்னு சொன்னார் என்பதை நீங்கள் சுட்டிக்காட்டினீங்களே, அது வந்து எதற்காக சொல்ல வர்றாருன்னா இதெல்லாம் வரும், அதற்கு பிறகு முழுமை வரும்னு சொல்ல வர்றாரே தவிர அவருக்கு வேற ஒரு தேவையும் இருக்குது. இது தங்களுக்கு எதிராக, திமுக ஆட்சிக்கு எதிராக என்பதான செய்தி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக செய்ய வேண்டிய அரசியல் தேவை இருக்குது. அதற்காக அவர் சொல்கிறாரு. ஆனால் இந்த இடைக்கால தீர்ப்புன்னு எல்லோரும் திருப்பி திருப்பி சொல்லக்கூடிய விஷயம், சிபிஐ விசாரணையை தொடங்கிவிட்டது, அமுலாக தொடங்கிவிட்டது என்று பொருள். அது முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன்னா வில்சனே சொல்கிறாரு, எஸ்ஐடியை ஃப்ரம் ஸ்க்ராச்சஸ், மறுபடியும் தொடக்கத்திலிருந்து தொடங்கன்னு சொல்லலை அவர். எஸ்ஐடி என்ன செஞ்சிச்சோ அதை அப்படியே ஹேண்ட் ஓவர் பண்ண சொல்லியிருக்கேனே. அப்போது இது வந்து அப்படியே வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணி சிபிஐ வழக்கை வந்து தொடரும்னு அர்த்தம். அதனால் அது இடைக்கால தீர்வு என்ற பெயரில் அதை வந்து நீர்த்து போக வைக்க முடியாது. கராரான ஒரு அறிவிப்பை உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கிறது என்பதனால்தான் அவர் தாவேகா தலைவர் வந்து நீதி வென்றது சொல்லலாம் சொல்கிறார். சுமனுக்கு ரொம்ப நுட்பமான இடம் இல்லையா டிஎஸ்எஸ் மணி சொல்கிறது. என்னென்னா அவங்க எஸ்ஐடி டாக்குமெண்ட்ஸை என்னென்ன விசாரணை பண்ணீங்களோ அது எல்லாத்தையும் சிபிஐட்ட கொடுத்துருங்க அப்படின்றதும், சிபிஐட்ட கொடுத்தா அது மத்திய அரசு குறிப்பாக பாஜக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்ற பார்வை வரக்கூடாதுன்றதுக்காகத்தான் ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரத்தோஷனுடைய அந்த விசாரணை வளையத்திற்குள்ள, அந்த கண்காணிப்புக்குள்ளே வச்சிருக்கிறாங்க இல்லையா. சரியான இடத்தை நோக்கி நகர்ந்துட்டதுனால தான் தாவேகா இதை மகிழ்ச்சியாக பார்க்குறாங்களா? அது மணி சொன்னது ரொம்ப நுட்பமான இடம் தானே. தாவேகா என்ன விதமான மகிழ்ச்சி அடைகிறதுக்கு என்ன இருக்குது? நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு அசம்பாவிதம், ஒரு மிகப்பெரிய சோகம் நடந்துருச்சு. அந்த சோகத்துக்கு பின்னணியில் தாங்கள் கூட்டிய கூட்டம் இருக்கிறது. அதில் கூட்டத்தை கூட்டிய அவர்கள் ரெஸ்பான்சிபிலிட்டாக அவர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் தமிழ்நாட்டினுடைய எஸ்ஐடி அதை விசாரித்தாலும் ஒரு திசையில் தான் அது போக போகுது. முதல்ல எதுலேருந்து ஆரம்பிக்க போகிறாங்க? விஜய் எப்போது வீட்டிலிருந்து கிளம்பினார், என்ன அனுமதி பெற்றார் அப்படின்னு விஜயிலிருந்து தானே ஆரம்பிக்க போகுது. வேற எங்கேயும் இருந்து ஆரம்பிக்க போகிறது இல்லை இல்லையா? கூட்டத்தை யார் கூட்டினார்? விஜய் கட்சிக்குள்ளேருந்து ஆரம்பிக்க போகுது. அதே கேட்டார்கள், என்ன கொடுத்தார்கள் வரும். அல்ல கரெக்ட். விஜய் ஃபைண்டிங்ஸ் கொடுக்குறாரு. அதிமுக ரேலிக்கு நீங்க அலோவ் பண்ணாத சின்னதே இடம்னு சொல்லிட்டு இவருக்கு எப்படி கொடுத்தீங்கன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லி இருக்குது. அதிமுகவுக்கு கொடுத்த இடத்துல தான், அதிமுகவுக்கு கொடுக்கப்பட்ட இடத்தில் தான் இவர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக அதுக்கு முந்தைய நாள் இதைவிட பெரிய கூட்டத்தை காண்பித்திருக்கிறது. அதிமுக எக்யூப்டா தங்களுடைய தொண்டர் படையை வைத்து பாதுகாப்பை செய்து கொண்டது. இவர்கள் செய்து கொள்ளவில்லைங்கிற பிரச்சனை எல்லாம் அதில் வரப்போகுது. அப்போ விசாரணை அமைப்பு இதிலிருந்து இங்கே மாறியிருக்கே தவிர விசாரணை முறை தலைகீழாக மாறப்போகிறது கிடையாது. ஆனால் கை புண்ணுக்கு கண்ணாடி எதுக்குங்கிற மாதிரி அங்கே நடந்த ஸ்டாம்பைடுக்கு பின்னாடி செருப்பை வீசினாங்க அப்படிங்கிறத சார் சொன்னாங்க இல்லையா. நான் இங்கே செத்துக்கிட்டு இருக்கிறேன், என்னை கவனி அப்படின்னு செருப்பு மட்டும் இல்லை, கல் மண் எல்லாத்தையுமே வீசியிருக்காங்க. ஸோ அதையெல்லாம் விசாரிக்கும் போது யார் குற்றவாளிங்கிறது தெள்ள தெளிவாக தெரிஞ்சிட போகுது. அப்போது இங்கேருந்து இங்கே மாறுவதனாலே நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம் அப்படின்னு சொல்லி வெடிவோடுவதற்கோ குதூகலிப்பதற்கோ ஒன்றுமே இல்லை. இன்னும் சொல்வதாக இருந்தால் இங்கே இருக்கக்கூடிய எஸ்ஐடிக்கு பதிலாக சிபிஐக்கு பக்கத்தில் போகிறதுங்கிறது யாருடைய கேட்டுக்குள் போவது அப்படின்னு நாம் சொல்லலை. இப்போ சார் கூட சொன்னாங்க சிபிஐக்கு மாற்றிட்டா அப்படிலாம் நம்ம சொல்லக்கூடாதுன்னு. இந்த பாருங்க, நான் வீடியோ பிஜேபியோட கைப்பாவையா தான் இருக்கு. ஏன் நீங்க அங்க போய் ஒளிஞ்சிக்கிறீங்க? அந்த பயத்துல இந்த ஒன்றியத்தோட ஆட்சிக்கு பின்னாடி நீங்க போய் ஒளிஞ்சிக்கிறதுக்கு காரணம் சிபிஐ கொடுத்ததே வந்து காலம் தள்ளி ஒரு 5 வருஷம் கேஸ் தள்ளி போடுங்கன்னு சொல்றதுதான் சிபிஐ. நானும் அதே மாதிரி சிபிஐன்னு போடுறேன். இல்ல எனக்கு புரியுது, இந்த வீடியோ வந்து வைரல் ஆயிட்டு இருக்கு. இல்ல கேட்கக்கூடிய கேள்வின்றது இல்ல புரியுது. இப்போ இப்படி அதாவது திருப்புவனம் இளைஞர் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட போது அந்த விஷயத்தை சிபிஐக்கு கொடுக்கப்பட்ட போது இவர்கள் சொல்லியது சிபிஐ என்பது ஒன்றியத்தின் கையில் இருக்குது, பாஜக கையில் இருக்குது, ஆர்எஸ்எஸ் பாஜகன்னு விஜய் சொல்லியிருக்காரு. இப்ப நீங்க ஆர்எஸ்எஸ் பாஜக கையில நீங்க மாட்டிட்டீங்களாங்கிற கேள்வி நாம வைக்கிறோம். இன்னொன்னு இழுத்தடிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ஆதவர்ஜுனா சொல்றாரு. இப்ப இழுத்தடிப்பதற்கான வாய்ப்பு அவங்களுக்கும் ஒரு பக்கம் இருக்கு இல்லையா. அஜித் கேஸை நீங்கள் வந்து சிபிஐ வசம் ஒப்படைக்கிறீங்க அல்லது மற்ற வழக்குகளை சிபிஐ வசம் ஒப்படைக்கிறீங்க. இந்த வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைக்கிறதுக்கு என்ன தயக்கம்ன்ற கேள்வி தாவேகா சார்பிலேருந்து முன்வைக்கப்படும் இல்லையா. வெரி குட்.
அதுக்கு வந்து என்ன காரணம்னா நேரடியாக ஒரு போலீஸ் டீம் இருந்து அந்த நபரை கொன்னதற்கான வீடியோ வந்துச்சு, அடித்ததுக்கான, அதாவது மொத்த அந்த காவல்துறை மேல் குற்றச்சாட்டு வந்துச்சு. இங்கே வந்து காவல்துறை மேல் நேரடியான குற்றச்சாட்டு கிடையாது. நாங்கள் அதை கேட்டோம் இதை கேட்டோம்னு ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் இப்போ வரையிலும் தாவேகா காவல்துறை மேல இல்ல சார், தமிழ் இவர்கள் சொல்லுகிற குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் ஆதாரம் கிடையாது. ஆனால் அதில் அப்படி கிடையாது. நேரடியாக அது வந்து ஒரு களங்கமாக அரசு மேலே வந்துருச்சு. அதனால் அரசு பாருங்க நீங்களே விசாரிங்க என்ன நடந்துச்சுன்னு சொன்னாங்களே தவிர முதல்லயே மாற்றி விட வேண்டிய தேவை அந்த கேஸில் இருந்துச்சு, இந்த கேஸில் இல்லை. ஆனால் ஒரு பார்வை இருக்கு இல்லையா, இந்த கரூர் சம்பவம் நடந்ததிலிருந்து இப்போ வர உச்சநீதிமன்றத்தில் இந்த கேஸ் வர முழுக்க முழுக்க தாவேகா தான் தவறு செஞ்சிருக்குது. விஜய் கைது செய்யப்பட வேண்டும். தாவேகாவினுடைய முக்கிய நிர்வாகிகள் தப்பி ஓடிட்டாங்க. 41 பேர் உயிரிழந்த பொழுது ஒரு துக்கம் கூட அனுசரிக்க போய் பார்க்க மாட்டேன்றாங்க. இந்த குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குல்ல, இந்த குற்றச்சாட்டுகள் இந்த விமர்சனங்கள் எல்லாமே தாவேகா மீதான பழியாக அவங்க பார்க்கிறப்போ அவங்களுக்கு ஒரு சின்ன ரிலீஃப் கிடைச்சிருக்குது அப்படின்ற ஒரு அணுகுமுறை இருக்கும் இல்லையா அவங்கள்ட்ட. கரெக்ட். இப்போ நான் இதே மேடையில் பேசும்போது நீங்களே கூட சொன்னது என்னன்னா, இவரும் இப்போ கூட சொன்னது என்னன்னா, அவர்கள் வந்து வாங்கிய டைம்ங்கிறது 3 to 10, அதனால அவர்கள் உரிய டயத்துக்கு தான், அதாவது வாங்கிய டைமுக்குள்ளே தான் ரெஜிஸ்டராக என்ன டைமுக்குள்ளே வந்தாங்களோ அந்த டைமுக்குள்ளே தான் நாங்கள் வந்திருக்கிறோம். அதனால் நாங்கள் எதுவும் திட்டமிட்டு செய்யவில்லை அப்படிங்கிறத நீங்களும் சொன்னீங்க, இவரும் சொல்லியிருக்காரு, நந்தகுமார் சாரும் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு ஆதவர்ஜுனும் அதை தெளிவாக சொல்கிறார், எங்களுடைய தலைவர் மேல் எந்த குற்றமும் இல்லை, வாங்கிய டைமுக்குள்ள தான் வந்திருக்காரு அப்படின்னு. ஆனால் நீங்கள் முந்தின நாள் இவர் நம்ம கரூர் ஈரோடு சாலை வேலுச்சாமி மைக்கில் வச்சு நாளை மதியம் 12 மணி அளவில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் மக்களை சந்திக்க இருக்கிறார் என்பது தெரிவிச்சு. அதாவது பொதுச் செயலாளர் தெள்ள தெளிவா நாளை மதியம் 12 மணி அளவில் கரூர்ல இவர் சந்திக்க இருக்கிறார்னு தெளிவா சொல்லியாச்சு. அப்படின்னா ஒரு கூட்டம் என்னவா வரும்? இல்ல புரியுது அப்போ அவங்க கேக்குறது இந்த டைம்ல இருந்து இந்த டைமுக்குள்ள நாங்க பாப்போம்னு சொல்லியிருக்கும் பொழுது அந்த டைமுக்கு முன்னாடியோ அல்லது அந்த டைம் கடந்தோ வந்தா தானே நீங்க அவங்க சொல்லணும். அந்த குறிப்பிட்ட நேரத்திற்குள்ளான பாதுகாப்பை உறுதி செய்வது ஒரு மாநில காவல்துறையோட கடமை தானே. நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் சார், நீங்க 8 மணிக்கு இங்க வந்து எனக்கு இது ஆரம்பிக்கிறேன்னு சொல்றீங்க சரிங்களா, ஆனா 11 மணிக்கு தான் டைம்னு ஷெட்யூல் பண்ணி வச்சிருக்கீங்க. எனக்கு தெரியாது. ஆனால் என்கிட்ட ஃபோனில் நீங்கள் சொன்னது 6 மணிக்கு ஆரம்பிப்பாங்க வந்துருங்கன்னு. நான் 6 மணிக்கு வந்து உட்காந்துட்டு 10 மணி நேரம் உட்காந்துருக்கிறேன், எனக்கு இங்கே சாப்பாடு கிடையாது தண்ணி கிடையாதுன்னா அதுக்கு யார் பொறுப்பு? தண்ணியை நீங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கணும் அல்லது இருக்கிற ஃப்ளோர் பாய் கொடுக்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்களா? அப்போ திட்டமிட்டு என்னை முன்கூட்டியே அழைத்தது யார்? உங்கள் நிர்வாகமா அல்லது நீங்களா அல்லது போலீஸா வேற யாருமா? நந்தகுமார் பதில் சொல். இல்லை, அதாவது வந்து இப்போ கவி சொல்கிறது வந்து நல்ல பாயிண்ட். அதாவது என்னன்னா அன்னைக்கு வந்து ட்வீட்டும் போடுறாங்கன்றாங்க, இந்த மாதிரி வீடியோவும் வந்துச்சுன்றார். இப்போ கவி வந்து இந்த வீடியோவை எடுத்துட்டு நீங்கள் மைக்கில் வச்சு காமிக்கிறது அன்னைக்கு வந்து இன்டெலிஜென்ஸ் பீரோக்கோ இல்லை வந்து காவல்துறைக்கோ 12 மணிக்கே வர சொல்றாங்கிறது தெரியாதா? இல்ல அதெல்லாம் பேச கிடையாது சார், அது செகண்டரி சார். நீங்க குற்றவாளியா இருந்துட்டு காவல்துறை என்ன நடவடிக்கை எடுக்கணும்? ஆனந்த் வீடியோ வெளியிட்டு இருக்காரு 10 போது நீ எதுக்கு 12 மணிக்கு வர சொல்றேன்? அன்னைக்கு நீங்க நடவடிக்கை எடுத்துக்கணும். ஆமா, இவங்க எது சார் இதெல்லாம் நியாயமா சார்? இது என்ன விதமான வாதம் முதல்ல கேளுங்க சார். நந்தகுமார் முதல்ல யாருக்கு வேலை செய்யறாருன்னு கேளுங்க. நான் என்ன கேக்குறேன், நீங்க நியாயமா பேசுங்க. நீங்க யாருக்கு வேலை செய்றீங்க? அங்க எடுத்துக்கணும். மக்களுக்காக நாங்க பேசுறோம். இல்ல உங்கள மாதிரி ஒரு சார் இல்ல, நீங்க வேணாம் தனிப்பட்ட ரீதியில நீங்க தவறான முறையில் ஆட்களை வர 3 to 10 ரெண்டு பேர் காத்து சும்மா இதுல ஊடகம் குற்றவாளி சார். ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் நந்தகுமார் இருங்க. இல்ல இல்ல இது சுமன் கவிக்கான நேரம் நான் வரேன் மீண்டும் சொல்றேன். அப்போ காவல்துறை எங்க நடவடிக்கை எடுத்திருக்குன்னா, ஏயா உனக்கு கொடுத்தது 3 to 10 தானே உனக்கு டைம் கொடுத்திருக்கு, எந்த அடிப்படையில நீ 12 மணிக்கு சொல்றீங்கன்னா ஒருவேளை 12 மணிக்கு வரேன்னு சொன்னீங்க, ஏன் வரல? அனுமதி கொடுத்தது நந்தகுமார் ஒருவேளை நீங்க சொன்ன நேரத்துக்கு வரல அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு விஜயோடைய வாகனம் தடுத்து நிறுத்தப்பட்டிருந்ததுன்னா அதை வச்சு தாவேகா என்ன அரசியல் பண்ணிருப்பாங்க? அப்ப அரசியலுக்கு பயந்துட்டு நீங்க உயிரை பலி கொடுக்கலாமா? தாவேகா என்ன அரசியல் பண்ணணும்ங்கறத நினைச்சுக்கிட்டா நீங்க காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும். நக்கீரன் பிரகாஷ் காவல்துறை யாரை பாதுகாக்கிறீங்க? தாவேகாவை பாதுகாக்கிறீங்களா மக்களை பாதுகாக்கிறீங்களா? நக்கீரன் பிரகாஷ் சார், இதுல வந்து பல கண்டிஷன்ஸ் வந்து காவல்துறை போட்டிருக்காங்க சார். நீங்க வந்து நாமக்கல்லேருந்து வரீங்க, அங்கேருந்து உங்களை யாரும் பின்தொடரக்கூடாது கண்டிஷன்.
நீங்கள் வந்து பைக்கில் வச்சு உங்கள் ஃபாலோவர்ஸை கூட்டிகிட்டு வரக்கூடாது. கண்டிஷன் நம்பர் 2, ரைட்டுங்களா? அங்கேருந்து 40 காரில் ஆள் வருது, ரைட்டா? அதுவே ஒரு 40 கார்னு வச்சுக்கோங்களேன். ஒரு காருக்கு 4 பேர்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ பேர் வருவாங்க? 40 காரு. அதுக்கப்புறம் பைக்கு ஒரு 2000 பைக்கு, ரைட்டா? அவரே போலீஸுக்கு நன்றின்றார். எதுக்கு சொல்கிறாரு நன்றி? அந்த இடத்துல ரிசீவ் பண்ணுறாங்க இல்லைங்களா, ஒரு முஸ்லீம் ஒருத்தர், ஐயர் ஒருத்தர், இன்னொருத்தர் கிறிஸ்டின் ஒருத்தர் ரிசீவ் பண்ணுறாரு. அந்த இடத்துல பயங்கர கமோஷன். நீங்கள் ஆல்ரெடி ஸ்வெல்லிங் ஆகி பிதுங்கி இல்லாமல் இருக்குது சார். நம்மளும் குற்றவாளி சார், ஊடகமும். விஜய் சற்று நேரத்தில் விஜய் பேச போகிறார்னு 4 மணி நேரம் போட்டோம். 4 மணி நேரம் உங்கள் விஜய் உயிர் என வருவார் அப்படின்ற பாட்டையும் போட்டு சற்று நேரத்தில் விஜய் பேசுவார்னு 4 மணி நேரம் சப்டைட்டில் அது விஜய் டீம் கொடுத்தது. ஓகேயா? இவ்வளோ கண்டிஷன்ஸு, எல்லா கண்டிஷன்ஸையும் மீறிட்டு அந்த டைம் கேப்பு, அவர் கொடுத்த டைம் கேப்புக்குள்ளே வராருன்னு இவர் புஷி ஆனந்த் வந்து முன்கூட்டியே சொன்ன அந்த ப்ரெஸ் ஸ்டேட்மெண்ட்டு, இந்த ப்ராப்பகேஷனு, இவ்வளோ கும்பல் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து 40 பேர் செத்த பிறகு நான் பொறுப்பில்லைன்னா என்ன சார் வாதம்? பேசலாம்.